ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போற காலேஜ் பாத்தீங்கன்னா உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். எங்க இருக்கு? சென்னை காலேஜ் ரோட்ல இருக்கு. ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அஃபிலியேட்டட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். இங்க எய்டட் ப்ரோக்ராம் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்னு இருக்கு. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்ல இங்க அவைலபிளா இருக்கு, ஓகேங்களா? எய்டட் கோர்சஸ் என்ன, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் என்ன, தென் இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ல பண்ணி தராங்க, அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஓகேங்களா? கம்ப்ளீட்டா டீடைலா ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்ல உங்களுக்கு வந்துரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில உங்களுக்கு காலேஜ் ரோடு அங்க இருக்கு. 1915 இருந்து இந்த காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து நேஷனல் வந்து A+ கிரேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சரிங்களா? இந்த காலேஜோட அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு April 24th உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல சொல்லிட்டே இருக்கிறது, சரிங்களா? உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24th ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க, சரிங்களா? நீங்க அப்ளை பண்றாங்க த்ரூ டோட்டலா வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க அட்மிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்க பாருங்க, இதுல நீங்க அட்மிஷன் சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? இதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இந்த இயர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் அட்மிஷன்ஸ் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து நீங்க என் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து எய்டட்லயும் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்லயும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு கேண்டிடேட் வந்து எத்தனை ப்ரோக்ராம் வேணும் அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் 1 or more than அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்க செப்பரேட் ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட் பண்ண செப்பரேட்டா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். தென் வேலிட் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பா கொடுங்க அப்படி சொல்லிருக்காங்க. தென் சேம் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட் ஆகும். உங்களுக்கு சேம் அதே மெயில் ஐடி ஃபோன் நம்பர்ல நீங்க அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் ஃப்ரீ தான், நீங்க அப்ளை பண்ணலாம். தென் அப்ளிகேஷன் இன்கரெக்ட் ஆயிருச்சுன்னா டெஃபினட்டா ரிஜெக்ட் ஆயிரும். ரிக்வெஸ்ட் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏதாச்சும் கொரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க admissions@wcc.edu.in இதுல நீங்க பண்ணலாம். தென் எப்படி ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், தென் அப்ளிகேஷன், தென் உங்களோட மார்க்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் சர்டிபிகேட்ஸ், தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபீஸஸ் வந்து நீங்க பே பண்ணணும். உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்க எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி என்னென்ன சொல்லிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க எலிஜிபிள் எந்தெந்த கோர்சஸ் என்னென்ன சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களோட போட்டோ வந்து உங்களுக்கு 50 KB இருக்கணும். தென் சிக்னேச்சர் வந்து 20 KB இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் 100 KB இருக்கணும். தென் மார்க் ஷீட்ஸ், தென் பெட்டிசம் சர்டிபிகேட், தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்க அதை PDF கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதை தவிர்த்து நீங்க ஆதார் கார்டு, TC, பாஸ்போர்ட்ஸ், இன்கேஸ் வந்து ஃபாரின் கேண்டிடேட் பாஸ்போர்ட்ஸ், OCI கேண்டிடேட் ரிசல்ட் கிடைக்கிறது டிசபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல மட்டும் தான், நெட் பேங்க், கிரெடிட் கார்டு இது மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். தென் இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ல BA History, then BA English, then BSc Mathematics, BSc Physics, BSc Chemistry, then BSc Plant Biology, Plant Biotechnology, then BSc Advanced Zoology and Biotechnology, BSc Psychology, then BSc Computer Science, then BSc Home Science நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயபெட்டிக்ஸ்ல ஜெனரல் ஸ்ட்ரீம் இருக்கு, வெகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட். தென் செல்ஃப் ஃபைனான்சிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BCom கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் BCom ஜெனரல், தென் BCom அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், தென் BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BCom ஆனர், BBA, then BA corporate economics, then BCA, then BSc visual communication, BSc information technology, BSc psychology, then BCom bank management, then BSc computer science with artificial intelligence. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி எய்டட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு MSc ஹோம் சயின்ஸ் அண்ட் ஃபுட் நியூட்ரிஷன் இருக்கு, MSc அப்ளைட் சைக்காலஜி அண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கவுன்சிலிங் சைக்காட்ரிக் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இருக்கு. MSc ஹோம் சயின்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டயபெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு PG ப்ரோக்ராம் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்திருக்கு. MSc பிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, MSc Mathematics, MSc Biotechnology, MSc Information Technology, MBA Human Resource Management, and MBA Communication, MBA English, MCom General, MBA International Studies, and MSc Data Science, and Master of Social Work, and MSc Applied Psychology உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க கோர்சஸ் வந்து UG and PGல இருக்கு. தென் நீங்க வந்து கம்ப்ளீட்டா அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்ளிகேஷன்ஸ் வந்து அண்டர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி தான் உங்களுக்கு நடக்கும். மெரிட் பேசிஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. தென் ஹாஸ்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஹாஸ்டல் அப்போ டைம்ல எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், உங்களோட டைம் இல்லை கம்ப்ளீட்டா ஆப்சண்டா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலுக்கு நீங்களை கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்க பாஸ்போர்ட்டிக்ஸ் நம்ம பாத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். பாஸ்போர்ட்டிக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டிக்ஸ்ல அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். கோர்சஸ் பார்த்துட்டோம். டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் 1ல உங்களுக்கு 10 கோர்சஸ் இருக்கு. எய்டட் ப்ரோக்ராம்ல செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் 15 ப்ரோக்ராம் இருக்கு. அதே மாதிரி பிஜில 3 ப்ரோக்ராம், தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ல 14 ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளா இருக்கு. பிஹெச்டி ப்ரோக்ராம். தென் அது இல்லாம உங்களை தவிர்த்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல என்னென்ன உங்க ஹைலைட்ஸ் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்கு, ஹைலைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில கொடுத்துருக்காங்க. தென் சர்டிபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டூரேஷன், தென் வந்து அதாவது அதோட அமௌண்ட் எவ்வளவு, டூரேஷன்ஸ் எவ்வளவு ஆகும், தென் ஒவ்வொரு ப்ரோக்ராம் என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதையும் டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்கு, எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் சொல்லிட்டு. ஓகேங்களா. தென் ஒவ்வொரு கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ, ஐஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ, ஃபாரின் நேஷனல், தென் ஹாஸ்டல்ஸ் எவ்வளோ சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் எதுவும் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து செலக்ஷன் லிஸ்ட் உங்களுக்கு வெப்சைட்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க செலக்ஷன் லிஸ்ட்டும் நீங்க வெப்சைட்ல கோத்ரூ பண்ணலாம். நீங்க அப்ளை பண்றவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 24 ஓப்பன்ல இருக்கு. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் கிளிக் ஏர் கொடுத்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். நீங்க இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அக்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரக்டா அப்ளிகேஷன்ஸ் போகும். இதுல நீங்க வந்து எய்டட் அப்ளை பண்ணீங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் அப்ளை பண்றீங்களா, யூஜியா பிஜியா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன். தென் உங்களோட நேம் என்ட்ரி பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் இனிஷியல், தென் டேட் ஆஃப் பர்த், தென் கம்யூனிட்டி, தென் மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி, தென் ஹாஸ்டல் அகாமடேஷன் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு வரும். எவ்வளவு சார்ஜஸ் சொல்லிட்டு உங்களுக்கு, ஓகேங்களா, வருங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ். தென் மேக் பேமெண்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா அடுத்த பேஜ் உங்களுக்கு நீங்க அடுத்த நீங்க லாகின் கேட்கும். நீங்க லாகின்ல அப்ளிகேஷன் நம்பர், தென் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபர்தர் அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்ளிகேஷன் கேட்டவங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா. பட் 10th 12th மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து 1 வீக் வரைக்கும் டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சோம்னா ஃபர்தர் டேட்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ல எதுவுமே இருக்காது. எய்டட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கோர்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எது இருக்கு, எய்டட்ல இருக்கு, எது செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் பத்தி தகவல் டீடைல்ஸ் வேணா கால் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.